ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வித்தவுட் த்ரெட்டிங் உங்களோட ஐப்ரோஸ் எப்படி என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கிறது, ஷேப்பாக காமிக்கிறதுன்றது தான் சொல்ல போகிறேன். அதுக்கு நான் பேக்கோட ஐப்ரோ பேலட் தான் எடுத்திருக்கேன். அதில் ப்ரௌன் ஷேட் எடுத்து கீழே வந்து நீங்கள் லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். தென் எந்தெந்த இடத்துலலாம் கேப் இருக்கோ அந்த இடத்துலலாம் அந்த ப்ரௌன் ஷேடை வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். என்னோடய ஐப்ரோஸ் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால நான் லைட்டாக ஃபில் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட்டில் மட்டும் நான் என்ன பண்ணுறேன், ஸ்பூலி ப்ரஷ் வச்சு கோம் பண்ணிக்கிறேன். அப்போ தான் நம்மளுக்கு ஒரு நேச்சுரல் ஃபினிஷ்ன்றது கிடைக்கும். ஸோ நம்ம மேக்ஸிமம் வந்து ப்ரௌன் ஷேடே யூஸ் பண்ணலாம். ஏன்னா பிளாக் ஷேட் யூஸ் பண்ணால் ரொம்ப டார்க்னஸ்ஸாக ரொம்ப ஆடாக தெரியும். ஸோ இந்த ப்ரௌன் ஷேட் தான் ஒரு நேச்சுரல் ஃபினிஷ்ன்றது நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ தென் நான் இன்னும் ஐப்ரோஸை என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கிறதுக்காக நம்மளோட ஷேடை விட ஒரு 1 or 2 ஷேட் லைட்டர் ஷேட் எடுத்து கன்சீலர் எடுத்து நான் அதை ஹைலைட் பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா நம்ம ஐப்ரோ பண்ணலைன்னா கீழேயும் மேலேயும் ஹேர்ஸ்ன்றது இருக்கும். ஸோ அதை நம்ம ஹைட் பண்ணுறதுக்காக தான் இந்த லைட்டர் ஷேட் கன்சீலர் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதில் உங்களுக்கு என்ன ஷேப்பில் உங்களோட ஐப்ரோஸ் வேணுமோ அந்த ஷேப்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ட்ரா பண்ணிக்கிறோம். ட்ரா பண்ணி முடித்த பிறகு உங்களுக்கு கீழேயும் மேலேயும் ஒயிட் காஸ்ட் மாதிரி தெரியும். ஸோ அதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஷிம்மர் ப்ரஷ் வச்சு டவுன்வர்ட்ஸ் அண்ட் அப்வர்ட்ஸில் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறோம். பிளெண்ட் பண்ண பிறகும் லைட்டாக காஸ்டிங் தெரியுது அப்படின்னா ஒரு ஸ்மூத் ப்ரஷ் வச்சு லைட்டாக பிளெண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ ஏன்னா மேக்கப்பை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் வந்து வர்ற ப்ரைட்ஸு ஸோ எல்லோரும் ஐப்ரோ பண்ணியிருப்பாங்கன்னா இருக்காது. இப்போ பேபி ஷவர்லலாம் பண்ணியிருக்கவே மாட்டாங்க மேக்ஸிமம் ஆஃப் உமன்ஸ். அண்ட் தென் பர்பட்டி ஃபங்க்ஷன்லாம் நிறைய கேர்ள்ஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி டெக்னிக்ஸ் மூலமாக நம்மளோட நேச்சுரல் பியூட்டியை வந்து என்ஹான்ஸ் பண்ணி காமிக்க முடியும். ஸோ ஏன்னா மேக்கப்பை பொறுத்த வரைக்கும் ஐப்ரோஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஐ மேக்கப் முடிச்சிட்டாலே ஒரு 50% ஒர்க் வந்து முடிஞ்ச மாதிரி. ஸோ அதை வந்து நம்ம வந்து பியூட்டிஃபுல்லாக காமிச்சிடணும். ஸோ இந்த மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். தென் இந்த மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோடய சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திஸ் இஸ் மை ஃபைனல் அவுட்புட். இது வித்தவுட் லைட் நான் எடுத்தது. தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட்டு என்ன டெக்னிக் வேணுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோவோட வரேன். தேங்க்யூ.